வைசாக புராணம் 14ஆம் அத்தியாயம். சத்ராதனத்தின் மகிமை. நான் ஸ்ருததேவ மகாத்மியத்தை இப்படி பாராயணம் செய்திருக்கிறேன். வைசாக மாதத்தில் மழையால் அவதிப்படும் சாமானியர்களுக்கும் பெருமக்களுக்கும் மழை பெய்யாமல் இருக்க குடை வழங்கியவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம். அதை விளக்கும் கதையை கேளுங்கள். முந்தைய கிருத்த யுகத்தில் நடந்த வைசாக மாத விரதத்தை விவரிக்கும் கதை இது. இவர்தான் வங்க தேசத்தின் மகனான சுகேது மகாராஜர். இவர் ஹேமகந்து என்னும் இடத்தின் மன்னன். மகாவீரர் ரகு ஒருமுறை வேட்டையாடச் சென்றார். காட்டில் வராகம் முதலிய 3 விலங்குகள் வேட்டையாடப்பட்டு அவர்கள் பிச்சை எடுக்கவிருந்த முனிவர்கள் ஆசிரமத்திற்கு சென்றனர். அந்த ஆசிரமம் எறும்புகளின் இருப்பிடம். அந்த விஷயத்தை நிறைவேற்றாத இளவரசன் அவர்களை பலவாறாக பேசியும் பதில் சொல்லாதவர்களை கொன்றான். அந்த முட்டாள் தன்னை பற்றி கொள்ளாததால் அரசன் கோபமடைந்தார். அப்போது முனிவரின் சீடர்கள் கோவிலுக்கு வந்து அரசரை புகழ்ந்தனர். புகழ்வதை கேட்ட மன்னன், என்ன ஒரு கேவலமான மனம்! எங்கள் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர், தவம் செய்கின்றனர். அவர்களுக்கு வெளிப்புற நினைவகம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உங்களை பார்க்கவில்லை. இதற்கு மரியாதை இல்லை. இவர்கள் மீதும் கோபம் இல்லை என்றார்கள். அப்போது குசசேதுவின் மகன் ஹேமகந்தன், உன் ஆசிரியர்கள் தவமிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கோபத்துடன் பேசினேன். பின்னர் அவர்கள், இளவரசர்கள், நாங்கள் பிச்சை மற்றும் உணவை உண்கிறோம். எங்கள் ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு விருந்தளிக்கும் கோரிக்கை இல்லை. இது உங்கள் விருந்தோம்பல் மற்றும் உங்கள் செல்வம் என்று எங்களிடம் கூறுங்கள். ஹேமகந்தன் மகாராஜா, நாங்கள் கொடூரமான விலங்குகள், திருடர்கள் மற்றும் அவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றுங்கள் பிரபுவாவீர்கள். நாங்கள் கொடுத்த மேல் கை கிடைத்தால் உங்கள் வழியில் நீங்கள் இருக்கக்கூடாது. நன்றி கெட்டவனாக இருந்தாலும் தவறில்லை. சிலரை அம்புகளால் எரிந்து கொன்றான். மற்ற சீடர்கள் பயந்து ஓடினர். ராஜ்யத்தில் உள்ள ஆசிரமத்தின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. ஆசிரமத்தை அழிக்கவும் ஹேமாங்கதன் தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். குஷகேது தன் மகன் செய்த செயலால் கோபமடைந்தான். நீ அரசனாக இருக்க தகுதியற்றவன் என்று சொன்னவன் நாட்டை விட்டே துரத்திவிட்டான். ஹேமகந்துவின் தந்தை சிறப்பு மிக்கவர், புலம் பெயர்ந்தவர், காடுகளில் வாழ்ந்து வீரராக வாழ்ந்தவர். இப்படியே 98 வருடங்கள் ஓடிவிட்டன. ஹேமகந்தர் வாழ்க்கைக்கு பழகி கிருத தர்மங்களை பின்பற்றி கிருதனாக வாழ்ந்தார். பிரம்ம ஹத்யாசத்தில் நிற்க முடியாமல் காடுகளில் சுற்றி திரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். வைசாக மாதத்தில் நீரில் தன்னை மூழ்கடித்து கொண்டு அந்த காட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். வெயிலின் உஷ்ணத்தால் சித்திரவதை செய்யப்பட்டு எங்கோ மயங்கி விழுந்தேன். அந்த பரிதவிப்பில் இருந்த ஹேமகந்து தெய்வீகமாக அவன் மீது இரக்கம் கொண்டார். காய்ந்து போகாமல் இருக்க வெயிலின் இலைகளை கொண்டு குடை தயாரித்துள்ளேன். அவனுடன் அன்னாசி பழத்தின் உடலில் நீர் தளர்ந்தது. 3ஆம் நபருக்கு செய்த உபகாரத்தால் சேதாத்ரி வேப்ப மரத்திலிருந்த தண்ணீரை குடித்துவிட்டு இலை குடையுடன் பயணம் செய்து ஒரு கிராமத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருந்தார். ஹேமாங்கதன் விரதம் முடியாவிட்டாலும் துணைக்கு குடையளித்து தண்ணீர் கொடுத்தவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கின. இதனால் ஹேமகந்தன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். சில காலம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். எழுந்து நடக்க முடியாமல் யம தேவதைகள் உயிர் இகழ்ந்துள்ளனர். அவர்களால் ஹேமந்தகன் பயந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு விஷ்ணுவின் நினைவிற்கு வந்து அந்த குடையும் பப்பாளி கிணற்றின் தண்ணீரையும் கொடுத்து விஷ்ணுவை நினைவு கூர்ந்தார். கருணையுள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு உடனே தன் அமைச்சரை அழைத்து ஹேமாங்கதனை பயமுறுத்தும் யமதத்தை தவிர்க்கவும் வைசாக மாத தர்மத்தை பின்பற்றிய ஹேமாங்கதனிடம் இருந்து பாதுகாப்பு கொடுக்க கூறி, ஹேமாங்கதன் வைசாக தர்மத்தை பின்பற்றி எனக்கு பிடித்தமானவர் ஆனார். பாவம் செய்யாத மனிதராக மாறிவிட்டார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் முன்பு குற்றங்கள் செய்திருந்தாலும் உங்கள் மகன் வைசாக மாத விரதத்தை பின்பற்றி
ஒரு பெண்ணை காப்பாற்றினான். இலை குடையும் கொடுத்து தண்ணீர் கொடுத்தார். அந்த தானத்தின் தாக்கத்தால் சாந்தனாகி சிரஞ்சீவியாகி வீரம் கொண்ட ஒரு பணக்காரன். அவர் உங்களுக்கு சமமானவர். ஸ்ரீ மகாவிஷ்ணு விஸ்வக்சேனனை அரசனாக்க ஹேமாங்கதனுக்கு தள்ளினார். கடவுளின் யாகத்தின்படி விஸ்வக்சேனர் ஹேமாங்கதனின் நாட்டிற்கு சென்றார். விஷ்ணுமூர்த்தி யமனின் வார்த்தைகளை சொல்லி அனுப்பியுள்ளார். ஹேமாங்கதனின் தந்தை குசகேதுவிற்கு சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தைகளை கூறி ஹேமாங்கதனை அவனிடம் ஒப்படைத்தார். பக்தியுடன் செய்த பூஜைக்கு குசகேது பாராட்டுக்களை பெற்றார். குசகேதுவும் தன் மகனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். தன் மகனுக்கு ராஜ்யத்தை அளித்து விஸ்வக்சேனரின் அனுமதியுடன் தவம் செய்வதற்காக வனத்திற்கு சென்றார். விஸ்வக்சேனர், குசகேதன், ஹேமாங்கதன் ஆகிய மூவரும் ஆசி பெற்று விஷ்ணுவின் முன்னிலையில் ஒருங்கே நின்றனர். ஹேமாங்கதனும் மகாராஜனாகி ஒவ்வொரு ஆண்டும் வைசாக மாத விரதத்தில் விஷ்ணுவின் அன்பிற்கு பாத்திரமானார்கள். ஹேமாங்கதன் ஒரு பிரம்ம ஞானியாகி தர்மத்தின் வழியை பின்பற்றி சாந்தன், தந்தன், ஜிதேந்திரன், இரக்க குணம் கொண்டவன், எல்லா யாகங்களையும் செய்தான். எல்லா செல்வங்களையும் பெற்றவன். மகன்கள் மற்றும் பேர குழந்தைகளுடன் அனைத்து துன்பங்களையும் அனுபவித்தான். நித்திய ராஜ்யத்தை நன்றாக ஆட்சி செய்து அவருக்கு விஷ்ணு லோகம் கிடைத்தது. ஸ்ருதகீர்த்தி மகாராஜா, வைசாக தர்மங்கள் ஒப்பற்றவை, எளிமையே நற்பண்புகள், பாவத்தை எரிப்பது நீதியின் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இந்த தர்மங்கள் இணையற்ற பலனை தரும் என்று ஸ்ருததேவர் விளக்கினார். இதை நாரத முனிவர் அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் கூறினார். வைசாக புராணத்தின் 14வது அத்தியாயம் நிறைவடைந்தது.